உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் பேராசிரியை நிர்மலா தேவி குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தமிழகம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பேராசிரியையாக வேலை பார்த்து வந்த நிர்மலா தேவி கல்லூரி மாணவிகள் சிலரிடம் பாலியல் பேரம் பேசியதாக புகார்கள் எழுந்திருந்தன. இது தொடர்பாக அருப்புக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து கடந்த 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி நிர்மலா தேவியை கைது செய்திருந்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர் முருகன், ஆராய்ச்சி மாணவராக இருந்த கருப்புசாமி ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். அதன்படி இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டதுடன் நிர்மலா தேவி, முருகன் மற்றும் கருப்புசாமி ஆகியோர் ஸ்ரீ வல்லிபுரத்தூர் நீதிமன்றில் நேரில் ஆஜராகினார்கள். அப்போது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முருகன், கருப்புசாமி ஆகியோரை விடுதலை செய்தும் நிர்மலா தேவியை குற்றவாளி எனவும் நீதிபதி பகவதி அம்பாள் தீர்ப்பளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட 223 குடும்பங்களுக்கு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளதாக வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட 223 குடும்பங்களுக்கான வீடுகளை நிர்மாணிப்பதற்காக அரசாங்கம் 139 மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளதாக வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். காணியுடன் கூடிய புதிய வீடு கட்டுதல் மற்றும் வீடுகளை புனரமைப்பு செய்தல் போன்ற பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கம்பஹா ஹட்டுவாப்பிட்டிய தேவாலயத்துடன் தொடர்புடைய 144 குடும்பங்களுக்கு இந்த வீட்டுத் திட்டத்தின் கீழ் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதுடன் தேவாலயங்கள் தொடர்பான வீடமைப்பு திட்டத்திற்காக 90,855 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். கந்தளாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாரதிபுரம் கிராமத்தில் 8 தமிழர்கள் கொலை செய்யப்படுவதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த பாரதிபுரம் போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட 5 போலீசாருக்கு வடமத்திய மாகாண உயர்நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளது. தம்பரகாமம் பாரதிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த வீடொன்றில் வீடுகுடி புகுதல் நிகழ்வின் போது 8 தமிழர்கள் ஆயுதம் தாங்கிய குழுவினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். திருகோணமலை மேல் நீதிமன்றத்தின் அதிகார வரம்புக்குட்பட்ட தம்பரகாமம் பாரதிபுரம் எனும் கிராமத்தில் 1998ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி அதற்கும் அடுத்த நாள் குறித்த குற்றச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வருட இறுதிக்குள் அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கும் வேலை திட்டம் அமல்படுத்தப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். ஜக்வல இணக்க வகுப்பறைகள் திட்டத்தின் 167வது கட்டத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இதனை தெரிவித்தார். ஒரு காலத்தில் பொய்யால் ஏமாற்றப்பட்ட நாடு முழுவதும் திவாலானது. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் $100 பில்லியன் மேல் கடனில் உள்ளதாகவும் இதிலிருந்து மீள்வதற்கு தகவல் தொழில்நுட்ப கல்வி, அறிவு சார்ந்த கல்வி உருவாக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார். மேலும் தகவல் தொழில்நுட்பத்தில் குழந்தைகளை வலுவூட்டாது கல்வி உரிமையை முடக்குவது பிள்ளைகள் மற்றும் பெற்றோரின் தவறு அல்ல, ஆட்சியாளர்களை நியமிக்கும் பெற்றோரின் தவறு. அத்துடன் 41 லட்சம் குழந்தைகள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கவில்லை. உண்மை கதை இதுதான். நாட்டில் இலவச கல்வியில் ஆங்கில மொழி அறிவு குறைவாக உள்ளது. அதை அதிகரிக்க முயற்சி எடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி வருமானம் அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் ஏற்றுமதி வருமானம் அதிகரித்துள்ளதுடன் இறக்குமதி செலவுகளும் அதிகரித்துள்ளதாகவும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் மத்திய வங்கியின் அறிவிப்பில் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தின் மார்ச் மாதத்தில் ஏற்றுமதி வருமானம் மற்றும் இறக்குமதி செலவுகள் அதிகரித்துள்ளன. அதன்படி ஏற்றுமதி வருமானத்துடன் ஒப்பிடும் இறக்குமதி செலவு பாரிய அதிகரிப்பை காட்டுகிறது. அந்த வகையில் மொத்த ஏற்றுமதி வருமானம் $2,030 மில்லியன் இறக்குமதி செலவினம் $2,890 மில்லியன் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாபாகே போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கலதுதுர்வர வீதி ராகம பிரதேசத்தில் வசிக்கும் 9 மாத பெண் குழந்தையொன்று கொலை செய்யப்பட்டுள்ளது. நேற்று காலை குழந்தையை யாரோ எடுத்துச் சென்றதாக குழந்தையின் தந்தை முறைப்பாடு செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
பின்னர் முறைப்பாட்டாளர் வசித்த வீட்டின் அருகில் உள்ள கிணற்றில் பெண் சிசுவின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. விசாரணையில் குழந்தையை தாய் கிணற்றில் போட்டது தெரியவந்துள்ளது. அதன்படி தாயாரை சந்தேகத்தின் பேரில் போலீசார் கைது செய்தனர். அதே பிரதேசத்தைச் சேர்ந்த 30 வயதுடைய பெண்ணே கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார். மகாபாகே போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய பாடசாலைகளில் தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில மொழி ஆசிரியர் வெற்றிடங்களுக்கான பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நேர்முக பரீட்சை இன்று முதல் ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 2ஆம் தேதி இடம்பெற்ற போட்டி பரீட்சை பெறுபவர்களின் பிரகாரம் தேசிய பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அதன்படி இலங்கை ஆசிரியர் சேவையின் 3-1 தரத்தில் ஆட்சேர்ப்பு செய்யப்பட உள்ளனர். இது தொடர்பான நேர்முக தேர்வுகள் எதிர்வரும் மே மாதம் 9ஆம் தேதி வரை இசுருபாய கல்வி அமைச்சில் நடைபெறவுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. மெக்சிகோவில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 18 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த விபத்தில் 32 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மெக்சிகோவின் சான் லூயிஸ் டிபாலாபாஸ் என்ற இடத்தில் இருந்து ஜல்மா அபாயபூமியா என்ற இடம் வரை சென்ற பேருந்தே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. அதிக வேகத்தில் பயணித்ததால் வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.